இயர் அண்ட் க்ளோஸ்க்குள்ள 5வது சக்சீடு கேஸ் இது. எனக்கு 5வது வழக்கு வெற்றி. இந்த வழக்கு வெற்றிங்கிறத விட பர்ஃபெக்டான வழக்கு தான் நான் போடுவேன்னு. சும்மா போதில் வழக்குன்னா ஏதோ எடுத்து கொத்தன் போட்டு பெனால்ட்டி வாங்கி நிற்க முடியாது. நியூ இயர் வந்து அடுத்த நாள் கோடீஸ்வரராக ஆகிட போகிறான். முதல் நாள் டயபெட்டிக் எவ்வளோ இருக்கோ அடுத்த நாள் அதிகமாக தான் இருக்கும். குடித்த குட்டிலையும் தீனிலையும் ஏறதானே செய்யும். என்னவோ நியூ இயர்னா என்ன காலண்டரில் ஒரு தேதி மாறுது. ஸோ வேறு என்ன இருக்குது. ஆனால் நியூ இயர் கொண்டாட்டம்னு சொல்லி 31ஆம் ஒரே தண்ணியை போட்டுட்டு அலப்பறையை கொடுத்து புரேர்னு பைக்கில் போட்டு அடுத்த நாள் பேப்பர் எடுத்து விரிச்சின்னு வச்சுக்க. டம் டக்குன்னு பார்த்தா ஒரு 15-20 தெத்து அள்ளி விட்டுருப்பாங்க ஆக்சிடெண்ட்டில். ரமடா ஹோட்டலுங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். ஆமாம், அது இங்கே எக்மோரில் பெரிய ஹோட்டல் இருக்குது. இங்கே இந்த சென்னைக்குள்ளே 2-3 இடத்துல பெரிய ஹோட்டல் அவங்க பிரான்ச்சஸ். அவ்வளோ பெரிய பிராண்டான ஹோட்டலில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கிற இடத்துல குழந்தைங்களை அலோவ் பண்ணக்கூடாது. எஸ்எல்ஆ ஒரு எதிர்கால ஜெனரேஷன் அடுத்த கட்ட தலைமுறை பார்க்கறது இப்படி ஒரு மது கலாச்சாரம் கும்மால் அடிக்கிற இடத்துல இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு மனச்சிதைவு ஏற்படுங்கிறதா என்னோட பிரேயர். மறுபடியும் இந்த வருஷம் நியூ இயர் வருது இல்லை? ஆமாம், நியூ இயர் வரக்குள்ள மறுபடியும் நீங்கள் மாரி குத்து கும்மால் அடிச்சிருவீங்க அப்படி சொல்லி அந்த பழைய நோட்டீஸு, அவங்க கொடுத்த நோட்டீஸு, மறுபடியும் போலீஸ் எங்களை க்ளோஸ் பண்ண நோட்டீஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங் ஒரு பார்ட்டி, போலீஸ் கமிஷனர் ஒரு பார்ட்டி, எக்மோர் ஸ்டேஷன் ஒரு பார்ட்டி வச்சு போடு மராட்டியை. ஒரு பெரிய பிராண்ட் ஹோட்டல் ரமடா ஹோட்டல், நீங்களும் அது மாதிரி தப்பு பண்ணலாமா? உங்களுக்கு இது மாதிரிலாம் பேக் ஃபயர் ஆகும்னு தெரியாதான்னு கேட்குறேன். எல்லா பாரும் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க. எந்த பாரில் இந்த மாதிரி குழந்தைங்களை பண்ணால் கண்டிப்பாக ஃபைன் போடுங்க. பார் லைசன்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள், பாரை க்ளோஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழேந்தன் அவர்களை வாங்க பேசும். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், பிரச்சனை எங்க நடக்குதோ கண்டிப்பா அங்க நீங்க இருப்பீங்க, உங்களோட குரல் கண்டிப்பா அங்க ஒலிக்கும். அதனால நிறைய மீடியாஸ், நிறைய நியூஸ் பேப்பர்ல நீங்க உங்க பேர் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிக்குமோ அதுலயும் உங்க பேர் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுநல வழக்குல வந்து நீங்க ஒரு கேஸ் போட்டு அதுல ஜெயிச்சிருக்கீங்க. என்ன சார் அந்த வழக்கு, என்னது சொல்லுங்க. ஆக்சுவலா இது இந்த இயர் அண்ட் க்ளோஸுக்குள்ள 5வது சக்சீடு கேஸ் இது. எனக்கு 5வது வழக்கு வெற்றி. இந்த வழக்கு வெற்றிங்கிறத விட பர்ஃபெக்டான வழக்கு தான் நான் போடுவேன்னு. சும்மா போதில் வழக்குன்னா ஏதோ எடுத்து கொத்தன் போட்டு பெனால்ட்டி வாங்கி நிற்க முடியாது. நான் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ஃபைன் போடுறாங்க. மக்கள் எது தேவையோ அதை மக்களுக்கு என்ன தேவை? நீட் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக்கு அது நல்லது இருக்கா, வெல்ஃபேர் இருக்காங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே திருநாய் மேட்ரு டெல்லி வரையும் போயிட்டது. மாடு மேட்ரு தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது தெருவோரத்தில் குழந்தைங்கள்லாம் பிச்சை எடுக்கிறது செக்யூர் பண்ண சொல்லி போட்டோம், அதுவும் ஆர்டர் ஆயிடுச்சு. எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க. நீ கடலூர்லேருந்து ஒரு தம்பி கமெண்ட் போட்டிருந்தான், ஆனால் எவ்வளோ பேர் குழந்தைங்க வச்சு பிச்சை ஒருத்தரை கூட காணும்னே அப்படின்னு தூக்கூட எல்லாரும். முதல்ல செக்யூர் பண்ணுங்க. நான் அதை சொன்னேன், முதல்ல செக்யூர் பண்ணுங்க, அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது தான் என்னோட ப்ரேயர். ஏன்னா சும்மா அம்மாவுக்கும் முகத்துக்கு குழந்தைங்க வேறையா இருக்கு. அந்த குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு ஏதோ ட்ரக் தானே கொடுக்குறாங்க அவங்க. பாவம் எதிர்கால சந்ததி பிச்சைக்காரனை மாத்துறது எப்படி சரி? ரொம்ப தப்பான போக்கு இல்லையா அது? அவன் இப்போ 15 வயசுல அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆதார் கார்டு இருக்காது, வேலை வாய்ப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அவனுக்கு. அப்போ அவன் கேங்கிற ரவுடியாக தான் மாறுவான். கஞ்சா வைப்பான், தவறான சொசைட்டிக்கு எதிராக தானே போவான். அதே பொம்பளை பிள்ளையா இருக்குது, 15 வயசுல அதுக்கு எந்த இதுவும் இருக்காது. அது சும்மா தெருவோரத்தில் அந்த குழந்தைகள் பாலியல் தொழிலாளியாகவோ வேறு எதாவது தவறாக பொறுத்தான வாய்ப்புகள் அதிகம். இந்த நாட்டுடைய இடஒதுக்கீடு எதுவுமே அந்த குழந்தைகள் கிடைக்காது. கல்வி, வீடு வசதி எதுவுமே இருக்காது தானே. அப்போ ஸோ யாரோ ஒருத்தன் குழந்தைய தொலைச்சிட்டு உட்காந்துருப்பா, நீ கொண்டா வச்சு பிச்சை எடுத்துட்டு இருப்பியா ஊராவுண்டு பிள்ளைன்னு? அதான் எனக்கு வேகம். அது வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு சமுதாயத்து மேலே அவ்வளோ கோபம் இருக்கு எனக்கு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு சண்டை போடணும். அது உடம்புலையும் தெம்பில்ல, சட்டமும் அனுமதிக்காது. கரெக்ட் தானே? சட்டம் ஏற்றுக்காதுல்ல சண்டை போடுறத. அப்போ சண்டை போடுறதுக்கு சரியான இடம் என்னன்னா, நமக்கு வந்து கோர்ட்டுங்கிற பிளாட்ஃபார்ம் தான் என் கையில் இருக்கு. நான் நீதி வழியாக தான் உன்னை வந்து அடையணும். நான் சண்டை போட்டு பண்ணுறதுக்கு நான் ரவுடி பையன் கிடையாது. நான் நீதி வழியாக உன்னிட்ட வர்றேன். என்னோட ப்ரேயரை கோர்ட்டில் சொல்கிறேன். ஆனரபிள் ஜஸ்டிஸ் சொல்லட்டும், இது எது சரி எது தப்புங்கிறது தான் என்னோட விஷனே. அதுதான் இப்போ இந்த பொதுநல வழக்கில் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா போன ஜான், அதாவது 2025 2024 க்ளோஸ். ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடுறானுங்களே.
முத நாள் கடன்லாம் அடுத்த நாள் இல்லாமல் போயிட போகிற மாதிரியும், முத நாள் இஎம்ஐல அடுத்த நாள் இல்லாத போட மாதிரியும், இன்னும் நியூ இயர் வந்து அடுத்த நாள் கோடீஸ்வரரும் ஆகிட போகிறான். முத நாள் டயபெட்டிக் எவ்வளோ இருக்கோ அடுத்த நாள் அதிகமாக தான் இருக்கும். குடிச்ச குட்டிலையும் தீன்லையும் ஏறதானே செய்யும். எல்லாம் நியூ இயர்னா என்ன காலண்டரில் ஒரு தேதி மாறுது. தட்ஸ் வை. வேற என்ன இருக்கு? பேப்பர் கிழிக்கிறோம்னா அடுத்த வருஷம் மாறுது. இதே பிரச்சனை தான். எதுவுமே மாற போகிறது இல்லை. எந்த சிஸ்டமும் இங்கே மாறாது. ஆனால் நியூ இயர் கொண்டாட்டம்னு சொல்லி 31ஆம் தேதி ஒரே தண்ணியை போட்டுட்டு அலப்பறையை கொடுத்து டரேரு புரேர்னு பைக்கில் போட்டு அடுத்த நாள் பேப்பர் எடுத்து விரிச்சின்னு வச்சுக்க, டம் டக்குன்னு பார்த்தா ஒரு 15-20 தெத்து அள்ளி விட்டுருப்பாங்க ஆக்சிடென்ட்ல. கவனமா இருங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அளவா குடிங்க. வேற என்ன சொல்றது? குடிக்காதுன்னு சொன்னா கேட்க போறது இல்லை. அளவா குடிக்க, அளவா சாப்பிட்டு பாதுகாப்பா இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஃபன் பண்றோம் ப்ரோன்னா போக வேண்டிய மார்ச்சரியை பார்க்க. சரி லிசன், இது என்ன ஆயிடுச்சுன்னா, ரமணா ஹோட்டலுங்கிறது வந்து இன்டர்நேஷனல் ஹோட்டல். ஆமா, அது இங்க எக்மோர்ல பெரிய ஹோட்டல் இருக்கு. இங்க சென்னைக்குள்ள 2-3 இடத்துல பெரிய ஹோட்டல் அவங்க பிரான்ச்சஸ். அவ்வளோ பெரிய பிராண்டான ஹோட்டல்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கிற இடத்துல குழந்தைகளை அலோவ் பண்ணக்கூடாது. எஸ்எல்ஆ டாஸ்மார்க் பார் கூட இருக்குல்ல, அதுல குழந்தைங்க எல்லாம் போகக்கூடாது. அங்க கூட 18 வயசுக்கு மேல இருக்கணும், 21 வயசு இருக்கணும்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க. பட் அதை மீறி வாங்கினா கூட பட் அங்கே குடிக்க முடியாது. பாருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா, அந்த பசங்க யாராவது பெரியவங்களை வச்சு வாங்கிட்டு எங்காவது ஓடணும். பள்ளியெடுத்து பிள்ளைங்களை குடிச்சிட்டு வீடியோ போடுது. கன்றாவி இருக்கிற கூத்துல அது ஒரு கூத்து. இவங்க வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்க தம்பி. 12 வயசு, 13 வயசு, 10 வயசு, 8 வயசு பிள்ளைங்கலாம் அங்க இருக்கு உள்ள. எல்லாரும் கையில டேக் வேற போட்டிருக்காங்க. டேக்னா உங்களுக்கு நியூ இயர் பார்ட்டி போட்டீங்களா, டேக் போடுவாங்க. அவங்க மட்டும் தான் உள்ள போக முடியும். எவ்வளவு வேணுமோ அன்லிமிட்டடா குடிக்கலாம், அன்லிமிட்டடா சிக்கன் சாப்பிடலாம், அன்லிமிட்டட் டான்ஸ் ஆடலாம். யாரு கூட வேணா யார் வேணா ஆடுன்னு ஆடலாம். அது பப் கல்ச்சர். எனக்கு அதுல எல்லாம் ஒன்றும் கான்ட்ரவர்சி கிடையாது. அது உன்னோட டேஸ்ட், அது அவங்க விருப்பம். அடுத்தவங்களோட சுயத்துல போய் நான் தலையிட முடியாது. ஆனால் ஒரு எதிர்கால ஜெனரேஷன், அடுத்த கட்ட தலைமுறை பார்க்கறது இப்படி ஒரு மது கலாச்சாரம் கும்மால் அடிக்கிற இடத்துல இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு மனச்சிதைவு ஏற்படுங்கிறதா என்னோட பிரேயர். வேற எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. முதல்ல நான் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறேன். எதுக்கு? ரமணா ஹோட்டலுக்கு அனுப்புறேன். பட் அவங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க அந்த நோட்டீஸை. ஒன்று எதிர்த்து பேசியிருக்கணும்ல. சார் எங்க ஹோட்டல் அப்படி நடக்கலன்னு சொல்லலை, நடந்தது. பட் அவங்களோட பேரண்ட்ஸோட பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு வருது நாங்க எப்படி தடுக்க முடியும்னு நோட்டீஸ் அனுப்புறாங்க. பெற்றோர் அனுமதியோட பசங்க வராங்க, பெற்றோரோட பசங்க வர்றாங்க, நாங்க எப்படி தடுக்க முடியும்னு கேட்டாங்க. ரைட்டா, போயிட்டோம். ஒரு எவிடன்ஸே போதும்டா நமக்கு. ஏன்னா நீ அட்மிட் பண்ணிக்கிற, ஒரு இடத்துல பிள்ளைங்க வந்து நீ அட்மிட் பண்ணிக்கிற, அதுவே எனக்கு போதுமானது. அதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ் இருக்கு, வீடியோ ஃபுட்டேஜ், ரா ஃபுட்டேஜ் இருக்குன்ட்டு. சரி இதுவே போதுமானது லிசன் சொல்லிட்டு வழக்க போடுற. இடையில என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு 2-3 பொதுநல வழக்கு, அர்ஜென்சி வழக்கு, நாய் மேட்ரு, இந்த குழந்தைங்க பெக்கர், எனக்கு சிக்னல்ல பார்க்கக்குள்ள எல்லாம் ரத்த கண்ணீரா வடிச்சுது. பார்த்துக்கிட்டு கடந்து போக முடியல தம்பி. என்னால ஒரு சமுதாய கோவம் வந்து என்னை சுற்றி நடக்கிற எக்ஸ்பிளாட்டேஷனை வந்து பொறுத்துக்கிட்டே என்னால் போக முடியல. சரி ரைட், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ரெண்டாவது எனக்கு பர்சனலாக 2-3 வேலை, விவசாயம் வேற ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஆள் வேலை செய்து பல சூழ்நிலை அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால எப்படி சொல்றது, உங்கள் ஸ்டுடியோவுக்கு வர்றதே எனக்கு முடியலை. அந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை. அதனால இதை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தோம். ஆனால் கண்டினியூவாக நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அடுத்து போலீஸுக்கு நோட்டீஸ் போட்டோம். நோட்டீஸ் போட்டோம்னா போலீஸ் வந்து எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. எக்மோரில் விசாரணை இப்போ அங்கே கூப்பிட்டு விசாரிக்கணும். எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு விசாரணை முடித்து வைக்கப்பட்டதுன்னு எழுதி கொடுக்குறாங்க. இது என்ன விசாரணை? இது புலன் விசாரணை. விஜயகாந்த் நடிச்ச படம். புது விசாரணை. இது புலன் விசாரணை, புதிய விசாரணை. ஆமா, புதிய விசாரணை. எங்களே கூப்பிடுவாங்களா, எங்க தரப்பே கூப்பிடுவாங்களா? எங்கள்கிட்ட அதை எழுதி கொடுத்துட்டு போங்க சார், 41 நோட்டீஸ் க்ளோஸ் செய்யப்பட்டது, எழுதி கொடுத்துட்டு போயாச்சு. எப்படி இது? நான் ஒரு வழக்கை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தம்பி, லட்சம் முறையில் எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் என்னவும் என்பது இழுக்கு இன்னும் வள்ளுவ பிறந்த ஒரு வார்த்தையை நான் உள்வாங்கினவன். இந்த ஸ்ட்ராட்டஜி சரியா வராது. ஒரு மறுபடியும் ஒரு ரெப்ரஸன்டேஷன், மறுபடியும் இந்த வருஷம் நியூ இயர் வருது இல்ல? ஆமா, நியூ இயர் வரக்குள்ள மறுபடியும் நீங்க மாரி குத்து கும்மால் அடிச்சிருவீங்க அப்படி சொல்லி அந்த பழைய நோட்டீஸ், அவங்க கொடுத்த நோட்டீஸ், மறுபடியும் போலீஸ் எங்களை க்ளோஸ் பண்ண நோட்டீஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சு, கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங் ஒரு பார்ட்டி, போலீஸ் கமிஷனர் ஒரு பார்ட்டி, எக்மோர் ஸ்டேஷன் ஒரு பார்ட்டி வச்சு போடு மராட்டிய தமிழ்நாடு குழந்தைகள் நல வாரிய போர்டு, அவங்களே ஒரு பார்ட்டி. போர்டு இல்ல, போர்டு எதுக்கு இருக்கு? போர்டு அவங்களை இழுத்து என்ன விளையாட்டு விஷயமா இருக்குது சார். குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும் சார். இப்ப நீங்க பண்ண ஒரு விஷயம் சரியான விஷயம் சொன்னீங்க. சொசைட்டில நடக்கிற பிரச்சனை பார்த்துட்டு இருக்க முடியாது. சரிங்க சார், என்னால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சரி பண்றதா என்னால முடியாது. ஓகே, ஆனா இங்க பெற்றோர்களோட தான் குழந்தைங்க போறாங்களே அந்த பார்க்கு.
அந்த பெற்றோர்களுக்கு இல்லாத அக்கறை ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்களுக்கு எதுக்கு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்க சார். எல்லா பெற்றோர்களும் அக்கறையோட இருக்கணுங்கிறது ஆர்.எஸ். தமிழ்வேந்தனோட வேண்டுதல். நானும் பெற்றோர் தான். ஆனா அந்த பெற்றோருக்கு கவலை இல்லையா? அந்த கவலையை உண்டு பண்ணுவோம். அந்த பிள்ளைய வளர்ந்து நின்று 15 வயசுல உன்ட்ட கஞ்சா கசிக்கிட்டு ஒன்று அடிக்க வரும். அன்னைக்கு தெரியும் நீ அந்த எப்படி வளர்த்தன்னு. நம்ம வளர்ப்பு எப்படிங்கிறது நம்ம வளர்ந்த விதத்துல நம்பி இருக்கு. நம்மளா விவரம் தெரிஞ்சு நம்மளா இது பண்ணிக்கிறதுங்கிறது வேற. நபிகள் நாயகம் சொல்லுவாரு, தாய் தந்தையர் முன் குரலை உசத்தாதீர்கள் அப்படின்னு. குரலை உசத்தாதீர். எனக்கு 1000 வெறுப்புகள் எங்க வீட்டுல இருக்கலாம். ஆனா அவங்க எதிர்த்து பேசுனது கிடையாது. பின்னாடி வந்து எங்க அம்மாட்ட வேணா எங்க அப்பா திட்டிட்டு இருப்பேன். பின்னாடி வந்து பேசுவேன். நேர்முகமா நான் பேசுனது கிடையாது. அதுதான் என்னோட வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் இட். பெற்றோர்களுக்கு இல்லாத அக்கறை ஆர்.எஸ். தமிழ்வேந்தனுக்கு எதுக்குன்னா, அந்த குழந்தைகள் மீது எனக்கு அக்கறை இருக்கு. உன் மீது அக்கறை கொள்ள எனக்கு அனுமதி இருக்கா இல்லையா? இருக்கு சார். நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்பா, நல்லா முடிவெட்டிக்கோ, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீட்டா ட்ரெஸ் பண்ணு, வேலைக்கு போ, குடிக்காத, உடம்ப பார்த்துக்கோ, பைக்கில் மெதுவா போ. அப்ப உனக்கு இல்லாத அக்கறை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு? ஹெல்மெட் எதுக்கு போட சொல்லுது கவர்மெண்ட்? நீ போய் தண்ணியை போட்டு போஸ்ட்ல போய் சாகு, மார்ச்சரிக்கு போ, போட்டு கொளுத்துவாங்க. அது இல்லாத அக்கறை அரசுக்கு எதுக்கு? எதுக்கு ஹெல்மெட் போட சொல்லுது? ஒரு பாதுகாப்புக்காக. அது உயிர் மேல அரசுக்கு அக்கறை இருக்கு. நானும் அரசின் ஒரு அங்கம், ஓட்டு போட்டிருக்கேன்ல, அப்போ எனக்கும் அக்கறை இருக்குது சொசைட்டி மேல. சொசைட்டியை வெல்ஃபேர் பண்றது யார் தம்பி பண்றது? என்னால முடிஞ்சதை தான் பண்ண முடியும். அருமையா சொன்னீங்க சார். இப்ப நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க. இப்ப அந்த பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்ட்டிலயோ இல்ல ட்ரிங்க்ஸ் ஸ்பாட்ல வந்து பசங்களை கூட்டிட்டு போனா அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் வீட்டுல விட்டு போக முடியாது அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன பிறகு பசங்களாம் அந்த பார்ட்டி கூட்டு போக முடியாத ரூல்ஸ் வருது அப்படின்னா அப்ப அவங்க உங்க மேல கோவம் வராதுங்களா? இதை வந்தா வந்துட்டு போட்டு நான் என்ன சொல்றேன், தண்ணி அடிக்கிற இடத்த எடுத்து போது கீழே ஒரு பார்க் செட் பண்ணுங்க. நியூ இயர் பார்ட்டி ஸ்விம்மிங் பூல் மேல போட்டு ஆடி போனானு 30 பேர் தண்ணிக்குள்ள போதையில எழும தண்ணியோட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணியில தான் போவான்னு நினைச்சா தண்ணியோட போயிட்டான் ஒண்ணு. நான் சொல்றேன், நான் உங்களோட டிஸ்கம்ஃபர்டபுளை ஏற்படுத்துறது என் வேலை கிடையாது. உங்களை வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருங்க. நீங்க பார்ட்டிக்கு போறீங்கன்னா உங்கள் குழந்தைகளை கீழே விளையாடுவதற்கு ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கணும்ல. அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் அந்த குழந்தைங்களை விட்டு போங்க. எல்லா குழந்தைங்களும் விளையாடட்டும். அதை அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஆள் வச்சு பார்த்துக்கிட்டோம். அதான் குழந்தைய வச்சுட்டு எதுக்கு அந்த பாட்டுக்கு போகணும்னு ஒரு கேள்வி வருது. அவங்க விருப்பம் தம்பி. குழந்தைய வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பிள்ளை ஏன் பெத்துக்கிட்டீங்கன்னு கேட்பா போல இருக்கு. இல்ல அதுதான் அதுக்குள்ள போல குழந்தைகளை கூட்டிட்டு அந்த மதுபானம் கொடுத்து போகணுமா? அது அவங்க விருப்பம் தம்பி. சுதந்திர நாட்டுல அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கல. பட் நீங்க போக்குள்ள கீழே பிளே கிரவுண்ட்ல விட்டு போங்க. இல்ல வீட்டுல சீனியர் சிட்டிசன் இருந்தா அவங்கள்ட்ட ஒரு நாள் குழந்தைய விட்டு போங்க. அப்போ உங்க குழந்தைய ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாத ஒரு தர்ம சங்கடமான இடத்துக்கு ஏன் நீங்க போறீங்க? போவாதீங்க. உங்க குழந்தைய கூட்டிட்டு போக முடியல. நேரு சீக்கிரசி லெட்டர்னு ஒண்ணு இருக்கு தம்பி. இந்திரா காந்திக்கு எழுதுனது நேரு. ரொம்ப அருமையா இருக்கும் புத்தகம். ஆமா, 6வது படிக்க அந்த பாட புத்தகத்திலே வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எழுதிருக்காரு, என் அன்பு மகளே, செல்ல மகளே, ஆள பிறந்தவளே. அர்த்தம் அதுதான். உன் தந்தையிடம் எதையெல்லாம் கூற முடியாதோ அது எல்லாம் இந்த உலகில் தவறானவை, உன் இயற்கை உபாதைகளை தவிர. உன் பீரியட்ஸ் ஆகுது, டாய்லெட் போற, இதெல்லாம் அப்பாட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அது தவிர வேற ஒரு சென்ஸ் அப்பாட்ட சொல்ல முடியலன்னா அந்த உலகில் தவறானவை. நேரு இந்திரா காந்தியை உருவாக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு உங்களால அடிச்சுட்டு போக முடியலையோ, சரி உங்க பிள்ளைங்க மட்டும் நீங்க குடிக்கிறது தப்பா இல்லையா? அது முதல்ல சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல ஒரு தப்பு நம்ம பண்றோம்னு தெரியாம இந்த கல்ச்சுரல் மாற்றம், கல்ச்சர் மாற்றம் ஏதோ மண்ணாங்க. உங்க தனி உலகத்துல இருக்காங்க. தனி உலகம், அதெல்லாம் தவறான உலகம் தம்பி. ரொம்ப தப்பான லாஜிக் இது. அப்பமா விவரம் தெரிஞ்ச வயசுல பார்த்து குடிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் 20 வயசுக்கு மேல எல்லா விஷயமும் தெரியாதான் தம்பி போகுது. நீ மூடியெல்லாம் வச்சிருந்து என்ன பண்ண போகுது? கூகுள் கத்துக் கொடுக்கும். கூகுளே குடும்பம் கத்துக் கொடுக்காத, கூகுள் கத்துக் கொடுக்கும். அவ்வளவுதானே? நீ குடும்பமா சொல்லிக் கொடுப்போம் பொறுமையா இருந்து. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் கீழே வச்சிருட்டோம். ஒரு பெரிய பிராண்ட் ஹோட்டல், ரமடா ஹோட்டல், நீங்களும் அது மாதிரி தப்பு பண்ணலாமா? உங்களுக்கு இது மாதிரிலாம் பேக் ஃபயர் ஆகும்னு தெரியாதான்னு கேட்குறேன். ஓகே, இப்போ இந்த கேஸ் இப்போ எந்த நிலவரத்தில் இருக்கு? இல்லை, ஆல்ரெடி கோர்ட்டு டிஸ்போசல் கேஸ் வந்து முடிச்சு வச்சிட்டார் வழக்கு. என்னன்னா, எல்லா பாரும் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, எந்த பாரில் இந்த மாதிரி குழந்தைங்களை பண்ணால் கண்டிப்பாக ஃபைன் போடுங்க, பார் லைசன்ஸை க்ளோஸ் பண்ணுங்க, பாரை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வழக்கறிஞர்களுக்கும் சொன்னார், நீங்களும் ஜென்டில்மேன்ஸ், நீங்களும் அந்த என்கொயரியெல்லாம் பண்ணலாமே, உள்ளே போய் பாருங்களேன் என்ன நடக்குது, தவறு நடந்தால் உடனே வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரோட உத்தரவே இருந்துச்சு. கமிஷனருக்கு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் ஒன்று எங்களை லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. யார்? கமிஷனருக்கு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க, அது மேல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் வழக்கில் என்னது வெற்றி தோல்வி. நான் ஒரு சமூக பார்வையை முன் வைக்கிறேன். அந்த சமூக பார்வையில் நான் பின்னடைவு அடைந்தால் மறுபடியும் இன்னும் நல்லா வைக்கணும் சமூகத்தில் பார்வை, அவ்வளவுதானே. ஒரே நாளில் சுதந்திரம் கிடைத்து விடவில்லை. ஒவ்வொரு நாளும் போராடினால் ஒரு நாள் சுதந்திரம், ஒரு நிமிடமும் போராடும். ஒரு விதை மண்ணிலிருந்து வெளில வருவதற்கான போராட்டம் அதிகம்.
ஒரு ஆண் செலவழிக்கின்ற லட்சம் விந்தணுக்கள் ஒரு விந்தணு தான் ஒரு மனுஷன். ஒரே ஒரு ஸ்பெர்ம், ஒரு பனித்துளியில மேலே உள்ளது மாதிரி தான் ஒரு மனுஷன். அவன் எவ்வளோ பெரிய பிடிங்க இருந்தாலும் சரி. அப்போ எல்லாமே ஒரே நாளில் கிடைச்சிடாது. நம்ம அதை கொஞ்சம் போராடி தான் கொண்டு வர முடியும். முடிச்சுதான் பண்ணுவோம். முடியாது. நம்ம என்ன எல்லாத்தையும் பண்ணுறது நம்மள்ட்ட எங்கே இருக்குது? ஃபினான்ஷியல் சோர்ஸ் எல்லாம் இதுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு பொருள் வழக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ சிரமப்படுறேன். அதுக்கு தனியாக மூளை வேலை செய்யணும். பாதி பேர் ஏன் உனக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, எதுக்கு உங்களுக்கு எனக்கே இந்த வேலை உனக்கே இந்த வேலைன்னு. தம்பி அவன் போய் பெட்டி கடையில் போய் வீடியோ போட்டு பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறான் தம்பி. பெட்டி கடைக்காரன்ட்ட போய் பார்த்தீங்கன்னா சிகரெட் போயிட்டு வச்சிருக்கான் பாருங்க, போட்டு வீடியோ போடுங்க. நமக்கு அது வேலை இல்லை. நமக்கு வேலை நம்மளோட ப்ரொஃபஷனை செய்யணும். நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாடுறோம். போட்டு கொடுக்குற தீர்ப்பை நான் ஏற்றுப்பேன். டிஸ்மிஸ் பண்ணால் ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தான் யோசிப்பேன். என்னடா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு யோசி. இதனால் நம்ம என்ன வைக்கணும், என்ன கற்றுக்கணும். எல்லா பட்ட ஒரு கேஸ் அதான் சொல்கிறேன். இது அன்னைக்கு லிஸ்டட் பண்ணுறதே ஐயா நியூ இயர் வந்துருச்சு, இந்த நேரத்தில் நம்ம டைம் ஆகும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இனிமேல் கோர்ட்டு நியூ இயர் முடிஞ்சுது. கோர்ட்டு முடிஞ்சுதான் எனக்கு ஒர்க்கிங் டே. அப்போ எனக்கு எவ்வளோ குரூஷியல் டைம் அது. நம்பரிங் பண்ணுறதுல டிலே ஆகுது தம்பி. ஒரு போனோன்னே நம்பர் ஆகிடாது. அதில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி பேப்பர்ஸ் வச்சு ஐடி கார்டு இல்லைன்னா அதுக்கு ஒரு ட்ராக்கிங் சர்டிஃபிகேட் வச்சு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. எல்லாம் பொதுநல வழக்கு எல்லாம் போட்டுடலாம். சும்மா போட்டு சொத்தை எழுதி கொடுக்க வேண்டியதான் கோர்ட்டுக்கு. பெனால்ட்டி போட்டு விட்ருவாங்க, கோர்ட் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான்னு. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஒரு குறைந்தது எனக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டோன்னா ஒரு 3 மாதம் எனக்கு டைம் வேணும். பேப்பர் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் மட்டுமே மெனக்கிடணும். திடீர்னு நான் போகணும்னா கன்னிமர் லைப்ரரிக்கு என் ஜூனியர் அனுப்பி போய் ஒரு பேப்பர் எடுத்துடா, அந்த தேதியில் என்ன நடந்துச்சுன்னு பாடுறான்னு சொல்லி அங்கே போய் தேடுதல் கட்டணம் செலுத்தணும். தேடி அவங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஒரிஜினல் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. அதை கொண்டு வரணும். விளையாட்டு விஷயமெல்லாம் மற்ற இந்தியா ஃபுல்லாக ஹைகோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இது ஓரியன்டானு எடுக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து அதை கிளாரிஃபை பண்ணணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏதாவது செட்டசைட் ஆயிருக்கா, சுப்ரீம் கோர்ட் போயிட்டு பார்க்கணும். செட்டசைடில் என்ன கிரவுண்டு சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கணும். இவ்வளோ போய் பார்த்து கொண்டு வந்து வழக்கு நடத்தணும். இது மேலே ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோங்கிறது புரியணும். அதில் நம்ம இப்போ ஒரு பைசாவுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, இவனுக்கு சுயலாபம் இல்லைங்கிறது நீதிபதி உணரணும். இதெல்லாம் உணர்ந்த பிறகே தான் தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பேப்பர்லேயும் வரும். லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ நியூ இயர் வரப்போகுது. நேரத்தில் நீங்கள் பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அது சட்டமாக கொண்டு வர நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, சட்டத்தை விடுங்க. பெற்றோர்கள் இந்த இடத்துல எப்படி ஒரு பொறுப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப பொறுப்பா இருக்கிறோம்னு சொல்லி பிள்ளைகளை போட்டு வதைக்காதீங்க. அந்த பிள்ளையும் வீணா போயிடும், மன உச்சிதை அடைஞ்சிடும். பொறுப்பற்ற தரமா நீங்க இருந்தீங்களும் அந்த பிள்ளைகளும் பொறுப்பற்ற பிள்ளைகளும் போயிடும். குழந்தைகளை வளர்க்குறது என்பது ஒரு கலை, ஆர்ட். எல்லாரும் செய்ய முடியாது. நம்மளே எத்தனை பர்சன்டேஜ் செய்யறோம்லாம் தெரியல. எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அள்ளி அள்ளி என் பிள்ளைகளை கொடுக்கறதுனாலையும் வேஸ்ட் தான். அந்த பிள்ளைங்க இந்தா சேர்த்து வச்சு இன்சூரன்ஸ் கொடுத்தா பாம்பை விட்டு கொத்த விடுறான் ஒரு பையன். இதுக்கு என்ன சொல்றீங்க? 3.5 கோடி இன்சூரன்ஸுக்கு பாம்பை விட்டு கொத்த விடுறாங்க. அப்போ பெற்றோர்கள் நம்மளுடைய நன்மை தீமைகளை குழந்தைகளுக்கு கொஞ்சமாக சொல்லுங்க. ஆரம்பத்துலேருந்து பணம்னா அப்படியே அப்பாட்ட ஜிபேலேருந்து வருதுன்னு சொல்லாதீங்க. பணம் கஷ்டம்ப்பா, அப்பா வேலை செய்கிறாரு அப்படின்றத சொல்லி கொடுங்க. முதல்ல அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பிள்ளைக்கு சொல்லுங்க. நித்தம். ஏன்னா அம்மா தோசை மாதிரி, அப்பா தோசை கல் மாதிரி அப்படிம்பாங்க. நான் ஒரு பட்டி கீழே போய் அப்பா கீழே இருக்க விரவு மாரி நான் எரிஞ்சு தான் கல் சூடாகணும், அது மேலே தோசை ஊற்ற முடியும். விறகு இருக்குல்ல, விறகு அது எரியணும். நெத்தம் எரிஞ்சாதான் வீடு சுபிட்சமாக இருக்கும். ஸோ அதை சொல்லுங்க. அம்மாக்கள் நீங்கள் அப்பாக்கள் மாதிரி இருக்க சின்ன சின்ன தவறுகளை அம்மாக்கள் பெருசாக்கி பிள்ளைங்கள்ட்ட சொல்லாதீங்க. அப்பா மத்தியா என்ன வேலை பண்ணுறான் பாருன்னா அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவை பிடிக்காமே போயிடுது. அதையும் செய்யாதீங்க. அப்பா பிள்ளை சொல்கிற டேய், இந்த விஐபி படத்தில் சரணியா சொல்லுவாங்க, நீ சிகரெட்டு குடி, தண்ணி அடி, என்ன ஒன்று இந்த அவர் முன்னாடி குரலை உசுத்தின கழுத்தறுத்துருவோம் சொல்லுங்கள, கொலை பண்ணி போட்டுருன்னு சொல்லுவாங்க சரணியா அம்மா. விஐபி தனுஷ. அப்புறமா சமுத்திரகன் சொல்லுவார், நீ அவனை திட்டிருக்க கூடாது, நீ என்ன இப்படி அடிச்சுட்டே அப்படின்னு. நான் திட்டாம அவன் நீங்கள் ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போவீங்க, அதான் நான் திட்டினேன் அப்படி சொல்லுங்களா. அழகா இருக்கும் அந்த 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 போர்ஷன், ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியன் ஒரு படம் இருக்கு, அதை பாருங்க. பிள்ளைகள் வளர்க்குறது படத்தை தான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். எந்த புத்தகத்தை இலக்கியத்தை சொல்லி யார் போட்டு பார்க்க போறாங்க. சந்தோஷ் சுப்ரமணியத்துல லட்சுமி தப்பு, அவன் நம்ம தான் நல்லது கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாரு. அவன் லைஃப்ன்ட்டான், நான் என்ன சொல்றதுன்னு அவங்க அம்மா கேரக்டர் சொல்லும். கடைசியா கிளைமேக்ஸ்ல நீங்க ரொம்ப நல்லாப்பா, யாருக்குமே கிடைக்காதப்பா, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படின்பாரு. இதெல்லாம் சொன்னா நீங்க உடஞ்சிருவீங்கன்னு தப்பா நான் சொல்லலை அப்படின்பாரு. யாரு? சந்தோஷ் சுப்பிரமணியம் அவங்க அப்பாட்ட, பிரகாஷ் ராஜ்கிட்ட. அப்போ சொல்லுவாரு,
போடா விருப்பப்பட்ட பெறுகிறேன். அப்போ சொல்ல இப்போ கூட அப்பா உங்க கைக்குள்ளதான்ப்பா என் கையை வச்சிருக்கீங்கன்னு அந்த கிளாப் இருக்குல்ல, இன்னைக்கும் மறக்க முடியாத கிளாப். சோ இந்த மாதிரி பெற்றோர்கள் எல்லாரும் பொறுப்பா இருந்துட்டோம்னா இந்த மாதிரி பொதுநல வழக்கு கூட போட தேவையில்லை போல. வழக்கே தம்பி, நீதிமன்றமே அவசியம் இல்லை தம்பி. ஒரு ஜெனரேஷனே ஒழுங்கா வளர்த்துல கோர்ட்டுக்கு என்ன தம்பி வேலை இருக்கு? நீதிமன்றத்தையே வேலை கிடையாது. நீங்க கான்ட்ரவர்சியலா பிள்ளைகளை வளர்க்குறீங்க. நம்ம வெளியில உள்ள பிரச்சனைகளை போய் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி தேவையில்லாத சண்டை வளர்த்து அந்த புள்ள வீணா போறோம். ஒரு புள்ள தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டானே வச்சுக்கோ, உங்க பிள்ளையே தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டா கூட அதை பெரிய பூதமாக்கிறாங்க. பூ ஆக்கி ஆச்சா பூச்சா வட்டி போட பாரியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் போட தண்ணி அடிச்சுட்டான். தண்ணி தானே அடிச்சான், மருந்தா உடச்சிட்டு வந்திருக்கான், செத்தா விட போறான். காலைல பின்னால குளிச்சு மொழி வந்த பிறகு அன்பு மகனே உட்காரப்பா தங்கமே, பேர் சாப்பிட்றது யாருவே, சரிப்பா இந்த வயசு அதுக்கான வயசு இல்லை, அதுக்கு ஒரு வயசு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்க கன்வே பண்ணணும். அவனை புரிய வைக்கணும். அவனை குற்றவாளி மாதிரி நடத்திடாதீங்க. தவறுகள் இயற்கை தம்பி, தவறை பெருசாக்கிறாதீங்கிறதா பெற்றோர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுதலே. எரர் இஸ் ஹியூமானிட்டி இல்லையா? ஆனா அந்த தவறை பூமாக்கிறது. அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி என்ன மருமேனே நைட்டு தண்ணி அடிச்சு வாந்தி எடுத்தாமே அப்படின்னு ஊரை பூரா கட்டணும். அவனால வந்து அதுக்கு பிறகு எதுக்குடா எல்லாம் தலைக்கு மிஞ்சி வெள்ளம் போச்சு அப்ப ஜாமுனான முழ போனான்னு போயிடுவோம். உங்களுக்கு தம் அடிச்சு பையன் மறைச்சு ஒளிஞ்சு ஓடுறான்னா அது மறைவாவே இருக்கிறது தான் நல்லது. அவனை என்ன வச்சிருக்க கையில ஏடு சிகரெட் எடுத்துன்னு தானே வச்சுங்க, அடுத்து உங்க பாக்கெட்ல இருந்து தீப்பிட்டு எடுப்பான், அவ்வளவுதான். ஸோ மறைவா இருக்க விஷயங்களை கொஞ்சம் நம்ம மறைவா தான் கட்டிக்கணும். ஏன்னா இறுதியா நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நான் தான் விதையும் விட்டேன், நான் தான் நீரும் ஊற்றினேன், விதை முளைத்தது, நான் தான் பாதுகாப்பும் விட்டேன், இந்த வேலையும் போட்டேன், மரம் நன்றாக வளர்ந்தது. நான் நினைத்தாற் போல் மரம் வளரவில்லை, நான் நினைத்தாற் போல் மரம் வளரவில்லை, தனக்குத்தானே கிளைகளை இது விரித்து கொண்டது எனக்கு தெரியாமலே அப்படின்னு முடிப்பார் அந்த எழுத்தாளர். நம்ம தான் பெற்றோம், நம்ம தான் வளர்த்தோம், படிக்க வச்சோம். ஆனா நமக்கு தெரியாமலே அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், அதுக்கு கிளைகளை விரிப்பாங்க. அந்த கிளைகளை போய் நம்மளால வெட்ட முடியாது. குழந்தைகள் அவங்க கட்டுக்கிற வயசுல பெரியவங்களா எல்லா விஷயத்தையும் கத்துக்குவாங்க. பட் நீங்களாவே சில விஷயங்களை இன்ட்ரா கொடுக்காதீங்க, அது ரொம்ப தப்பாயிடும். சும்மா சொல்லிக் கொடுக்குறவங்க பேர்ல இடகுடமான வயசுல இடகுடமான சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அப்ப அந்த பார்ல போய் பார்க்க என்ன விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வியப்பா இருக்கும், வியப்பா இருக்கும். அது தப்பாயிடும். அது போதிய அளவுக்கு நம்ம கெடுக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட செல்போன்ல எல்லாமே இருக்கு. இனிமே ஒன்று புதுசாக கெட்டு போறது இல்லை. இருந்தாலும் மேலும் குப்பை தொட்டி கொஞ்சமாவது சுத்தம் பண்ணுவோம். மேலும் மேலும் எவ்வளவுதான் நம்ம மேல அள்ளி கொட்டுறது. யார் தான் கை வைக்கிறது சாக்கடை? முதல்ல நான் அள்ளி வெளில வைக்கிறேன், அடுத்த தம்பி அள்ளி வைப்பான், அடுத்த ஆளுக்கு அள்ளி அழிச்சா தம்பி சாக்கடை கிளியர் ஆகும். பிரச்சனை இருக்குன்னு பேசுறதுனால என்ன ஆயிடும்? களத்துல இறங்கி ஏதாவது பண்ணுவோம். நான் நல்லது செய்வதனால் எனக்கு ஒரு பிரச்சனையை தருவா என்றால் நான் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாராக. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார். சொசைட்டில நடக்கிற பிரச்சனை பத்தியும் அதுக்கு நீங்க பொதுநல வழக்கா போட்டு அந்த வழக்கை பத்தியும், முக்கியமா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பதிலே, அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் பெற்றோர் வளர்ப்பது. அன்னை இல்லை, பெற்றோர் வளர்ப்பது இல்லை. அன்னை மட்டும் தான் வளர்க்கணுமா பிள்ளைய? அப்பா வளர்க்க கூடாதா? பெற்றோர் வளர்ப்பிடலை. அது பல விஷயங்களை பேசி. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.